ஓ! அதான் டேஸ்ட் டிஃபரெண்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வாந்தி எடுக்குறான். மூக்குலருந்து ரத்தம் வருது. அப்படியே மயக்கம் போட்டான். மயக்கம் போட்டு கீழ வுழுந்துட்டான். அப்புறம் அவங்க அம்மா, அப்பா ஃபோன் போட்டு வர வச்சுட்டு, என்ன பிரின்சிபல் ரூம்ல வர வச்சுட்டு, எப்பா அலப்பற பண்ணிட்டான் அந்த ஒரு 1/2 மணி நேரத்துல. என்னோட வாழ்நாள்ல என்னைக்குமே இந்த ஒரு சம்பவத்த மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். நான் ஸ்கூல் படிச்சுன்னு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் இருந்தாப்புல. அவரு வீட்லருந்து வரும்போது எப்போதுமே ஒரு 3 லிட்டர் தண்ணி பேக்ல வச்சுன்னு தான் எடுத்துன்னு வருவோம். ஏன்னா, மத்தவங்க தண்ணி யாராவது குடிச்சிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு வாந்தி வரும், மூக்குலருந்து ரத்தம் வரும், தல சுத்தும், என்னென்னமோ அலப்பற பண்ணுவான். மயங்கி கீழயே விழுந்துருவான். ஏன்னா, மத்தவங்க தண்ணி அவனுக்கு ஒத்துக்காது. அவன் குடிக்கிற தண்ணி அவங்க வீட்டு தண்ணி மட்டும் தான் அவனுக்கு ஒத்துக்கும். இப்படி ஒரு வினோதமான நம்பிக்கை உடைய ஒரு பையன் தான் அவன். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நானும் சும்மா இருப்பேனா? அப்போ இருந்த என்னோட வயசு கோளாறுல நான் என்ன பண்ணேன்னா, அவனோட பேக்ல இருந்த தண்ணிய உஷாரா நான் எடுத்துட்டு அத கீழ ஊத்திட்டு, என்னோட வீட்ல இருந்த தண்ணிய எடுத்து, அதுல மிக்ஸ் பண்ணிட்டு, அவனுக்கே தெரியாம அவனோட பேக்ல வச்சுட்டேன். இப்போ அவன் பேக்ல இருக்கிறது என்னோட தண்ணி. ஆனா அவனுக்கு அது தெரியாது. நல்லா எல்லாம் போயிட்டு இருக்கு. அவனும் காலைல இருந்து பாத்தீங்கன்னா, என்னோட தண்ணிய குடிச்சுன்னே இருக்கிறான். சாயங்காலம் வரைக்கும். விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஒண்ணுமே ஆவல. இதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு சிப் எடுத்து வச்சாலே அவனுக்கு தல சுத்தும், வாந்தி எடுக்கும். அப்படியே அலப்பற பண்ருவான். பட் இப்ப என்னன்னா, அவன் கேஷுவலா குடிச்சுன்னே பேசுறான். என்ன பண்ணா, "ஆ தண்ணிடா." ஒரு கேஷுவலா பேசுறான். ஐயோ! எனக்கு ஒண்ணுமே புரியல. என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்னடா நீ இப்படிலாம் பண்ண? அவன் ஒண்ணுமே ரியாக்ஷன் குடுக்கலையே அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா, அப்படி பண்ணதுக்கு காரணமே அவனோட ரியாக்ஷன் நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ரியாக்ஷன குடுக்காதம்போது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நானே போய் சொல்ட்டேன். அதாவது சாயங்காலம் ஆயிடுச்சு ஸ்கூல் முடியிற டைம்ல, "இந்த மாரிடா நீ குடிக்கிறது உன்னோட தண்ணி இல்ல. என்னோட தண்ணி. உனக்கே தெரியாம நான் கலந்துட்டேன்." அப்படி சொன்னோம். "ஓ! அதான் டேஸ்ட் டிஃபரெண்ட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வாந்தி எடுக்குறான். மூக்குலருந்து ரத்தம் வருது. அப்படியே மயக்கம் போட்டான். மயக்கம் போட்டு கீழ வுழுந்துட்டான். அப்புறம் அவங்க அம்மா, அப்பா ஃபோன் போட்டு வர வச்சுட்டு, என்ன பிரின்சிபல் ரூம்ல வர வச்சுட்டு, எப்பா அலப்பற பண்ணிட்டான் அந்த ஒரு 1/2 மணி நேரத்துல. இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வருது தானே? அவர் தண்ணி குடிக்கும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தான். ஜஸ்ட் நான் ஒரு வார்த்தை என்னோட தண்ணிய சொன்னதுக்கு அப்புறம் இது எல்லாமே நடந்துச்சு அந்த எஃபெக்ட். இதுக்கான காரணம் எனக்கு அப்போ சுத்தமா புரியல. பட் இப்போ அதுக்கான காரணத்த நான் கண்டுபிடிச்சுட்டேன். அத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்ன காரணம்னா, த பிளசிபோ எஃபெக்ட். இந்த விஜயகாந்த் படத்துல ஒரு சீன பார்த்திருப்பீங்க. அங்க ஒருத்தர் நெஞ்சு வலி மாரி ஒண்ணு வந்துரும். விஜயகாந்த் வந்துட்டு ஒரு கையில சக்கர முட்டாய் தான் வச்சிருப்பாரு. பட் இது ஒரு பவர்ஃபுல்லான டேப்லெட். இது வந்து உங்க நெஞ்சு வலிய கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடும்னு சொல்லிட்டு அத குடுப்பாரு. அத குடுத்து அந்த பேஷண்ட்டும் சாப்பிட்டுவாரு. சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த நெஞ்சு அடைப்பும் கியூர் ஆயிடும். அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாரு, இது ஆக்சுவலா டேப்லெட்டே இல்ல. இது ஒரு சக்கர முட்டாய்ன்னு. இப்போ ஒரு விஷயம் பண்றனால ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதையே நடத்தி காமிச்சுரும். எய்தர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். இப்போ என்னோட ஃப்ரெண்டோட சப்கான்ஷியஸ் பிலீஃப் என்னன்னா, மத்தவங்க தண்ணிய அவன் குடிச்சா அவனுக்கு உடம்பு சரியாம போயிடும். இத தான் அவனோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்துருக்காங்க. அவனும் அப்படிதான் வளர்ந்திருக்கான். சோ அதனால தான் என்னோட தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு பெருசா எந்த எஃபெக்டும் இல்ல. அது என்னோட தண்ணின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எஃபெக்ட்டே ஆரம்பிச்சது. இப்போ பிரச்சனை தண்ணீல இல்ல. அவன் என்ன நம்புறான்றது தான் விஷயம். அவன் நம்புன மாரியே அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அத நிறைவேத்தி வச்சிருச்சு. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இதே மாரி உங்களுக்கு நெறைய இருக்கிற ப்ராப்ளம்ஸும், டிசீஸும் ஆக்சுவலான டிசீஸ் அண்ட் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க நம்புறனாலே உங்களுக்கு அறியாம அத கிரியேட் பண்ணின்னு இருக்கிறீங்க. எப்படி என் ஃப்ரெண்ட் பண்ணானோ அதே மாரி. அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, தயவு செய்து இப்பயே அத பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. எப்படின்னு தெரியலனா, ஒரு லென்த்தான யூடியூப் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அத பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும்.